கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சத்திய வசனம் நற்செய்தி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளின் நற்சிந்தனையை ஆவியின் கனி என்ற கருப்பொருளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகின்றேன். ஆவியின் கனி, மகிழ்ச்சி. இந்த சிந்தனைக்கான திருமறை பகுதி நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள், எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இந்த வசனம் நெகேமியா புத்தகத்திலிருந்து வெளிப்படுகின்றது. நெகேமியாவும் எஸ்ராவும் இஸ்ரவேல் மக்களை மீள கட்டியெழுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரையாக இந்த வசனம் அங்கே வெளிப்படுகின்றது. பல அறிவுரைகளை சொல்லுகின்ற பொழுது ஒரு உண்மையை, ஒரு ஆழமான ஒரு காரியத்தை இந்த நெகேமியாவும் எஸ்ராவும் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று சொல்லுகின்றார்கள். ஆவியின் கனியிலே 2வது இடத்தை பெறுகின்றது இந்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய நாளாந்த வாழ்விலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பது தான் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு இன்றைய நாளை நான் கழிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இந்த நாளுக்கூடாய் நான் கடந்து செல்ல வேண்டும், என்னுடைய வாழ்வு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நாளாந்த எதிர்பார்ப்பும் எண்ணமுமாய் இருக்கிறது. ஆனால் நாம் வாழுகின்ற இந்த நாட்களிலே இந்த மகிழ்ச்சி நிரந்தரமற்ற ஒன்றாக, அல்லது எப்படி இந்த மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பது, எப்படி இந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பது என்ற ஏக்கத்தோடு பலர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழுகின்ற இந்த உலகம் இந்த மகிழ்ச்சியை அது கொடுக்க முன் வருகின்றது. இந்த மகிழ்ச்சி தற்காலிகமான மகிழ்ச்சியாக வருகின்றது, அல்லது ஒரு குறுகிய காலப்பகுதியை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வருகின்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது, அல்லது ஒரு நீடித்த மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற ஒரு மாயை அது தோற்றுவிக்கின்றது. இவ்விதமாக இந்த மகிழ்ச்சியை நாளாந்தம் மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பலர் சமூக வலைத்தளங்களிலே இந்த மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். பலர் மற்றவர்களோடு உரையாடுவதிலே இந்த மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். சிலர் இந்த மகிழ்ச்சிக்காக போதைப்பொருள் பாவனைக்குள்ளே, போதை வஸ்துக்களுக்குள்ளே அடிமையாகி போகிறார்கள். ஒரு குடிக்கின்ற ஒருவரை கேட்கின்ற பொழுது அவர் எப்படி சொல்கின்றார்? மகிழ்ச்சிக்காய் கொடுக்கிறேன், சந்தோஷமாக இருப்பதற்கு கொடுக்கிறேன். போதை வஸ்து பாவனையில் இருக்கிற ஒரு இளைஞனை, ஒரு நபரை கேட்கின்ற பொழுது எனக்கு நான் மகிழ்ச்சியை அனுபவிக்க குடிக்கின்றேன். ஆகவே இந்த இவ்விதமான பாவனைகள், இவ்விதமான காரியங்கள், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பிலே இந்த மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இந்த ஆவியின் கனி என்கின்ற மகிழ்ச்சி நமக்கு ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை அது முன்வைக்கின்றது. எப்படி நாம் ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும், எங்கு அந்த மகிழ்ச்சி இருக்கிறது என்ற சத்தியத்தை இந்த திருமறை வார்த்தைகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அவை நாம் வாசித்த இந்த திருமறை வசனத்திலே நெகேமியாவும் எஸ்ராவும் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகின்றார்கள், ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. ஆண்டவருடைய சந்தோஷம், ஆண்டவருடைய மகிழ்ச்சி தான் உங்களுக்கு ஆற்றல், வலிமையை தருகின்றது என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு மகிழ்ச்சி என்பது உலக சம்பவங்களால், உலகம் தருகின்ற விதத்திலே அங்கே சார்ந்திருக்கின்ற ஒரு காரியம் இல்லை. கடவுளிலே நம்பிக்கை வைத்து வாழுகின்ற வரத்திலே தான் அந்த மகிழ்ச்சி அங்கே கிடைக்கின்றது. அவை மகிழ்ச்சி ஒரு வரம். மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்விலே ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி என்பது கடவுளிடத்திலிருந்து கிடைக்கப்படுகின்ற ஒரு வரமாக அது காட்டப்படுகின்றது. அது எவ்விதமாய் அந்த வரம் நமக்கு கிடைக்கின்றது, எப்படி அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால், கடவுளில் நாம் வைக்கின்ற நம்பிக்கை, ஆண்டவரில் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை அது கொண்டு வருகின்றது. சோதனைகள், சவால்கள் நம்முடைய வாழ்விலே நெருங்கி வருகின்ற பொழுதும், அது நம்மை ஆளுகை செய்கின்ற பொழுதும், அது நம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பதற்கு நம்மை வலிந்து கொண்டிருக்கின்ற பொழுதும், நாம் ஆண்டவரிலே வைக்கின்ற நம்பிக்கை,
ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியிலே அந்த மகிழ்ச்சி அங்கே வெளிப்படுகின்றது. ஆண்டவருக்குள் நாம் வாழ முற்படுகின்ற பொழுது அங்கே அந்த மகிழ்ச்சி அங்கே வருகின்றது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று திருமறை வார்த்தை சொல்லுகின்றது. ஆண்டவருக்குள்ளே தான் அந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. ஆண்டவரிலே நாம் உறுதியாக வாழுகின்ற பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி வருகின்றது. ஆண்டவரிலே முழுமையான நம்பிக்கையை வைக்கின்ற பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி வருகின்றது. ஆண்டவருக்குள்ளே நம்முடைய எல்லாவற்றையும் நாம் அங்கே முன்வைக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உறுதிப்பாட்டின் உத்தரவாதத்தை நாம் நமக்கு தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி வருகின்றது என்பதை திருமறை நமக்கு ஆழமாக எடுத்து காட்டுகின்றது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்று நாம் வாழுகின்ற வாழ்விலே இந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு இந்த உலகம் பல்வேறுபட்ட காரியங்களை நமக்கு காட்டுகின்றது. பல்வேறுபட்ட விளம்பரங்களை கொண்டு வருகின்றது. பல்வேறுபட்ட வியாக்கியானங்களை கொண்டு வருகின்றது. பல்வேறுபட்ட அறிவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு உண்மையை கொண்டு வருகின்றது. அது கடவுளுக்குள்ளே நாம் கொள்ளுகின்ற பற்றுறுதியிலே, நம்பிக்கையிலே, அந்த உறுதிப்பாட்டிலே, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உத்தரவாதத்திலே தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று அங்கே சொல்லுகின்றார். இந்த மகிழ்ச்சி நிரந்தரமான ஒன்றாக இருக்கிறது. உலகம் தருகின்ற மகிழ்ச்சிகள் எல்லாம், உலகம் நமக்கு விவரிக்கின்ற விளம்பரம் செய்கின்ற மகிழ்ச்சிகள் எல்லாமே தற்காலிகமானது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அங்கே வருகின்றது. ஒரு போதை வஸ்து பாவனைக்கு அடிமையாக இருக்கிறவர் அந்த போதை அந்த உடலிலே இருக்கும் அளவுக்கு தான் அவன் தன்னை மறந்து அந்த ஒரு மகிழ்ச்சியை, அவன் சொல்லுகின்ற மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடியும். குடிக்கின்ற ஒருவர், குடிபோதைக்கு அடிமையாக இருக்கிறவர் அந்த குடியினுடைய அந்த ஆல்கஹால் அந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற நேரம் வரைக்கும் அந்த மகிழ்ச்சியை அவர் அனுபவிக்கின்றார். அதுதான் மகிழ்ச்சி என்று அவர் நினைக்கின்றார். இவ்விதமாய் பலவிதமான காரியங்களுக்கு அடிமையாகி போய் இந்த சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், இணையதளங்களாக இருக்கலாம், இப்படி பலவிதமான காரியங்களே, சூதாட்டங்களாக இருக்கலாம், இப்படி இந்த மகிழ்ச்சியை தேடுவதற்கு தேடி பெற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளே அந்த மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதுதான் மகிழ்ச்சி. திரும்ப அந்த மகிழ்ச்சிக்குள்ளே போக வேண்டும் இருந்தால் திரும்பவும் அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். திரும்பவும் அந்த பழக்கத்துக்குள்ளே போக வேண்டும். இதுதான் இந்த உலகம் நமக்கு வெளிப்படுத்துகின்ற மகிழ்ச்சி. ஆண்டவருக்குள் ஒரு முறை நாம் போய்விட்டோம் என்றால், ஆண்டவரிலே முழுமையான நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்தி கொண்டோம் என்றால், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உத்தரவாதத்தை, உறுதிப்பாட்டினை நாம் பெற்றுக்கொண்டோமாயிருந்தால் அது நமக்கு பூரண மகிழ்ச்சியை தருகின்றது. நம்முடைய வாழ்நாள் பூராக அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கின்றோம். அந்த மகிழ்ச்சி நமக்கு வலிமையை தருகின்றது. ஏனென்றால் அது ஆண்டவரின் மகிழ்ச்சி. ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகின்ற மகிழ்ச்சி சம்பூர்ணமானதாய் நிறைவானதாக வருகிறது. அது நமக்கு வலிமையை, ஆற்றலை தருகின்றது. அந்த மகிழ்ச்சியோடு நாம் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும். என்ன பிரச்சனைகள், என்ன சவால்கள், எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட தடைகள் நமக்கு வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளத்தக்கதான திராணியை, வலிமையை ஆண்டவரின் மகிழ்ச்சி நமக்கு தருகின்றது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் தருகின்ற மகிழ்ச்சியை தேடுவதை விட்டுவிட்டு ஆண்டவர் வைக்கின்ற விசுவாசத்தை, நம்பிக்கையை, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டிலே அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு வலிமையுள்ள வாழ்வாக, நிறைவின் மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற வாழ்வாக அது நிச்சயமாக அது மாறும்.